யார் வந்திருக்காங்கன்னு பாரு. கருவாடு வந்திருக்குது. சீக்கிரமா வாடா. இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற ரெசிபி கிராமத்து ஸ்டைல் கருவாட்டு குழம்பு. நல்லா கொதிக்க கொதிக்க சாதத்தோட இந்த கருவாட்டு குழம்பு மட்டும் ஒரு கரண்டி இருந்தால் போதும், ஒரு தட்டு சோறு காலியாகும். செய்யலாமா? இப்போ ஒரு கடாயில் கொஞ்சமாக ஆயில் எடுத்துக்கிறேன். இதில் ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு வெந்தயம் சேர்த்துட்டு நான் ஒரு கப் அளவுக்கு சின்ன வெங்காயமும் 4 பச்சை மிளகாயை கீறிட்டு அதையும் இதோட சேர்த்துக்கிறேன். இப்போ இதை நல்லா கலந்து கொடுத்துட்டு இது கூட கொஞ்சமாக நான் கருவேப்பிலையும் சேர்த்துட்டு இப்போ இதை வெங்காயம் பாதி அளவு வதங்கினதுக்கப்புறமா நான் 2 தக்காளியை கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். தேவையான அளவுக்கு உப்பும் சேர்த்துட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுத்துருங்க. தக்காளி நல்லா சாஃப்டாக குழஞ்சி வெந்து வரணும். அது வரையும் லிட்டை போட்டு க்ளோஸ் பண்ணி தக்காளி வேகிற வரை வெயிட் பண்ணுங்கள். நல்லா இந்த அளவுக்கு மசிஞ்சு வெந்ததுக்கப்புறமா ஒரு 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 1/2 டீஸ்பூன் அளவுக்கு மிளகாய் தூள் உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி கூட்டி குறைச்சி சேர்த்துக்கோங்க. இப்போ இந்த மசாலாவை ஒரு 10 செகண்ட் மட்டும் ஆயிலில் நல்லா வதக்கி விட்டுடலாம். அதுக்கப்புறமா நான் கொஞ்சமாக புளி ஊற வச்சுருக்கேன். அந்த புளி கரைசலை இதோட சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இப்போ தேவையான அளவுக்கு கொஞ்சமாக தண்ணியும் ஆட் பண்ணிவிட்டு இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு லிட்டை போட்டு க்ளோஸ் பண்ணி நல்லா கொதித்து புளியோட பச்சை வாசனை போகிற வரைக்கும் கொதிக்கட்டும். இந்த குழம்புல நீங்கள் உங்கள் தேவைக்கு ஏற்ற மாதிரி எந்த கருவாடு வேணால் ஆட் பண்ணலாம். வாழை கருவாடு, நெத்திலி கருவாடு, நெய் மீன் கருவாடு. நான் ஒத்தக்கண் கருவாடு தான் இதோட ஆட் பண்ணுறேன். நல்லா கழுவி வாஷ் பண்ணி ஒரு 3 கருவாடு எடுத்திருக்கேன். அதை இதோட சேர்த்துட்டு லிட்டை போட்டு க்ளோஸ் பண்ணுங்கள். லைட்டாக கொதி வர ஆரம்பித்ததுக்கப்புறமா அடுப்பை சிம்மில் வச்சுட்டு ஒரு 8 to 10 நிமிஷம் சிம்மிலேயே இருக்கட்டும். அதுக்கப்புறம் பாருங்கள், எண்ணெய் பிரிஞ்சு சூப்பரான கருவாட்டு குழம்பு ரெடி ஆயிடுச்சு. நல்லா கொதிக்க கொதிக்க சாதத்தை ஒரு பிளேட்டில் போட்டு இதில் ஒரு கரண்டி குழம்பை எடுத்து ஊற்றி சாப்பிட்டீங்கன்னா ஒரு தட்டு சோறு கண்டிப்பாக பத்தாது. அந்த அளவுக்கு டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். இந்த கருவாட்டு குழம்பு தோசை கூட சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக இந்த ரெசிபியை நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தான்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கே ஷேர் பண்ணுங்கள். இது அவங்களுக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். மறக்காமல் நம்ம சேனலை லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. Wow, what a carva! What is this?